இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த வருடம் இந்த 2026 சனி வக்ர பயிற்சி என்னவெல்லாம் மாற்றங்களை இவங்களுக்கு கொடுக்க போகுது சார்? மேஷம் எப்படி இருக்க போகுது, எப்படிப்பட்ட சூழலே உங்களுடைய கிரக நிலைகள் இருக்க போகுது? முதல் ராசியே தெம்பாத்தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பம். அவங்களுக்கு என்னதான் 7.5 சனி ஆரம்பிச்சா கூட இப்போ 11ஆம் வீடு லாபஸ்தானத்தை போய் பார்க்க போறாரு. 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை புதிய பார்வை, புதிய பயணம், புதிய வாழ்க்கை இவங்களுக்கு முதல்ல ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, எனக்கு ஊர் விட்டு ஊர் போய் படிக்க போக முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, இல்லை அங்கே போய் எனக்கு ஜாப் கிடைக்குமா, ஜாப் கிடைச்சிக்கிட்டே படிக்கலாமா, சார் எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டு எப்படி சார் போக முடியும், ஏதோ பேங்க் லோன் வாங்கிட்டு நான் போகிறேன், அந்த பேங்க் லோனை அடைக்க முடியுமா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க இல்லையா. அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த சனி வக்ரன் அமையும். நல்ல காலங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மேசம் ராசிக்காரங்க. அற்புதமா நீங்க எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா 7.5 பீரியட்லயே அவங்க எதிர்பார்த்தாங்க, அது வக்கரத்துல கை கூடும். இப்ப இளைஞர்கள் சார், பொதுவா இந்த 2026 சூழல்கள் இவ்வளவு தூரத்துக்கு மோசமா இருக்கு நீங்க சொன்னீங்க, ஆனா மேஷத்துக்கு நல்லா இருக்குன்னு. இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் பொதுவா திருமணம் அப்படிங்கிற ஆண் பெண் 2 பேருமே உறவுக்குள்ள போலாமா, தொழில் தொடங்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி கவனமா இருக்கணும்? இல்ல நீங்க சொன்னது உண்மையிலேயே 100% அந்த கேள்வி நம்ம நேயர்கள் மனசுல இருக்கு. ஏன் சார் ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, செவ்வாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம் இப்படின்னு சொல்லியே எங்களுக்கு நாள் தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் கெட்டி மேளம் கொட்டுமா, 7.5 சனி ஆகியிருந்ததுன்னு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். இப்போ வக்கரத்தில் வேற போறாரே, கல்யாணம் நடக்குமானா வக்கரத்துல தான் கல்யாணம் ஆகும். வக்கரத்துல திருமணம் நடக்கும்? ஆமா, 7.5 பீரியட்ல தான் திருமணம் நடக்கும். நல்லதா சார் அந்த காலகட்டத்தில்? கண்டிப்பா நல்லதே நடக்கும். பானை பிடித்தவள் பாக்கியசாலி, சரி சார், நீங்க மனம் முடித்தவன் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு 2 பேருக்குமே நல்லா இருக்குமே. உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்க மனைவிக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 பேருமே சேர்ந்து உழைக்கும் போது ஒரு புதிய வருமானம் வந்து சேரும். நிச்சயமா நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். அப்ப தொழிலும் தொடங்கலாமா சார்? இப்ப திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு கிரீன் ஃபிளாக் காட்டியிருக்கீங்க. தொழில் தொடங்குறதுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்காது. பணம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவங்க 7.5 பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாயிட்டாங்க. இந்த டைம்ல போய் நீங்க சார் தொழில் தொடங்குங்கன்னா கடன் வாங்கித்தான், இல்லைன்னா நகையை அடமானம் வச்சு தான் பண்ணணும். அது பண்ண முடியாது. வேணா நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். பிஸ்னஸுக்காக ஃபினான்ஸ் பார்ட்னரை நீங்கள் கூட வச்சுக்கலாம். அவங்க பணம் வந்து அவங்க முதல் போடுறாங்க, நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் ப்ராஃபிட்டை ஒரு முதலாக நீங்கள் வச்சு அதை நல்லா பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சூழல் இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? குறிப்பா முதியவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை எப்படி கவனமா இருக்கும்? ஆமா, பிரிந்த கணவன் மனைவி உறவு ஒன்றாக சேருவாங்க. அதே மாதிரி மனஸ்தாபங்கள் எல்லாம் போகும், வீட்டில் ஒத்துமை வந்து சேர்ந்துடும். அதே நேரத்தில் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். குறிப்பாக அந்த வயிறு, பேக் பெயின், கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். நரம்பு பிரச்சனைகள் இருக்கும், அவங்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்யணும். இதை எல்லாத்த விட டாக்டரை பார்த்து அவங்க சொல்கிற ஃபிசியோதெரபி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். மேஷத்திற்கு இந்த வக்ர சனி பயிற்சி நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக அவங்க வழிபட வேண்டிய கோவில் இந்த காலகட்டங்களில் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியும்? பரிகாரங்களும் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற கோவிலில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டு வழிபடுறது உத்தமமான பலனை தரும். அடுத்த 5 வருஷத்துக்கும் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு தீபம் போடுங்கன்னு சொல்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்கும். இந்தாங்க சார், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய மீனிங் இருக்குது. அது ஏன், என்ன, ஏது, அந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது பிரயோஜனப்படாது. ஆகவே சனிக்கிழமை தோறும் தீபம் போட சொல்கிறது எதுக்குன்னா, இந்த நல்லெண்ணெயில் இருந்து வரக்கூடிய அந்த வாசம், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் நல்ல தூக்கம் வரும், மனோதைரியம் வரும், கை கேட்டினது வாய் கேட்டும், எமோஷன் கேரக்டர் போயிடும். எதை எடுத்தாலும் கோபம், எதை எடுத்தாலும் டென்ஷனு, இது எல்லாம் போகும்.
ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நிதானமாக நீங்கள் சிந்திச்சு முடிவு எடுத்து வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார், அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆவறதில்லை. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும், இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடிய காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான் பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மத கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே
இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போறோம். இப்போ நீங்க போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த சூழல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்ப நிச்சயமா இப்போ நீங்க சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்ல வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது? இது அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலா இருக்கும். ஆனா நீங்க அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதபதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்றேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ள போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமா வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்க பரிகாரம்னு சொல்றதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்றதை விட இயற்கையோட ஒட்டி வாழ நம்ம கத்துக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பா நீங்க சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தருமா? தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பா இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பா இருக்கும். நிச்சயமா சார். நீங்க ஒன்றும் இல்லை, குப்பையை இங்க போடாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்துல தான் போடுறோம். கண்டிப்பா. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நமக்கு நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்தை கெடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் இங்கே ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து. வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.